76 தலைவர் ஸ்டாலின் மிசாவுக்கு போகிற போது நடிகர் விஜய்க்கு 1.5 வயசு. எப்படி அவர் மிசாவுக்கு போகும்போது இவருக்கு என்ன வயசு? குழந்தை வயசு, 1.5 வயசு. அது சொல்லுது நம்மளை பார்த்து, பரந்தூரிலே விமானம் கட்டக்கூடாது, விமான நிலையம் வரக்கூடாது என்று நானே நேரடியாக போய் பார்த்தேன். நீ சும்மா போய் பரந்தூருக்கு பறந்து போயிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் வேன்ல நின்றுட்டு வந்துட்டு நான் பரந்தூருக்கு போனேன் அதுல வேற நம்மள கேள்வி கேட்கிறார். ஒன்னு கட்டுவேன் என்று சொல்லுங்கள், இல்லை கட்டமாட்டேன் என்று சொல்லுங்கள். தம்பி, நீ இன்னும் பனையூர்ல இருந்து திருவான்மியூருக்கே வரல ராஜா. பனையூர் வீட்லயே உக்காந்துருக்கிற, இன்னும் வெளியவே வரல. அதுல நீ பேச பேச ஒருத்தன் சிக்னல் வேற, இந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தன், அவன் இவர் டைரக்ஷன் கொடுக்குறாரு, அவரு அங்க நடிக்கிறார். இப்போ என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு தியாகராயர் கல்லூரிக்கு வந்துட்டு போனோம்ப்பா அப்படின்னு போனோம், நேற்று வந்தப்பான்னு சொன்னா நான் என்ன சொல்லணும்? தியாகராயர் கல்லூரிக்கு போயிட்டு வந்தோம்பா நேற்று, அதானே சொல்லணும். நான் தியாகராயர் கல்லூரிக்கு நேற்று போய் வந்தேன், எது அதையும் படிக்கிறார். ஏப்பா நீ தான் போய் வந்ததை சொல்றதுக்கு எதுக்குப்பா எழுதி? அதுக்கு வேற பக்கத்துல அவரு என்ன சொல்றாருன்னு தெரியல. அது என்ன புசுலியா குசுலியா? அவரு அப்பாடே தம்பி, நாங்க எம்ஜிஆரையே பார்த்துட்டோம்டா தம்பி. அந்த காலத்தில் எங்க சினிமாவில் எஸ்.எஸ். சந்திரன், எங்க அண்ணா ராதாரவி என்ன இந்த மாதிரிலாம் நடிப்பாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன்னு இப்படி காட்டுவார். நாங்க எவ்வளோ நடிகனை பார்த்துட்டோம், எவ்வளோ பேர். அதுல அது என்ன சொல்ல வர்றாரு, அங்கே நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் யாரு அவர் சொல்றாரு, நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் வராது என்று சொல்லுங்கள், இல்லை வரும் என்று சொல்லுங்கள். அவர் சொல்றார், தம்பி ஒரு கிராமத்துல ஒரு தரப்பு மக்கள் சுடுகாட்டுக்கு இந்த பாதை தான் வேணும்னு சொல்லுவாங்க, இன்னொரு தரப்பு மக்கள் இந்த பாதையை நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அரசு நடத்துறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வராது இல்ல வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. 2 தரப்பு மக்களையும் அழைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடத்திலே சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தி அவர்கள் ஒப்புதலோடு ஒரு இடத்தை தேர்வு செய்து பாதை அமைப்பார்கள். நான் சொல்றது ஒரே ஒரு சாலைக்கு மட்டும் சொல்றேன். ஒரு பெரிய விமான நிலையம் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்களோடு கலந்து பேசி, அதிகாரிகள் பேசி, அமைச்சர் அளவுல பேசி, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாத அளவுக்கு, விவசாயத்துக்கு சங்கடம் இல்லாத அளவுக்கு அதுக்கான சூழல்களை உருவாக்குவார்கள். ஒன்னொன்னு என்னன்னு கேட்கிறேன்னா, விமான நிலையம் வருதுன்னா அது இந்த தண்ணி குழாய் போடுற மாதிரி எங்க வேலை இல்லை ராஜா. ஒன்றிய அரசு ஒரு இடத்த முடிவு பண்ணுவான் இல்லையா வக்கீல்? எங்க வக்கீல? ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் ரோடு போடணும், இந்த இடத்துல காவா அடைச்சிருச்சு, இல்லை தண்ணி வரல, ரேஷன் கடையில் பிரச்சனை, இல்லை சமுதாய கூடம் கட்டி கொடுக்கணும், இல்லை அங்கன்வாடி பிரச்சனை, அல்லது வேற எதுனா பிரச்சனைனாக்கா எபினேசரை பார்த்தா என்ன என் ஏரியாவில் அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் அது எபினேசர் கண்ட்ரோலு, எம்எல்ஏ கண்ட்ரோல். விமான நிலையெல்லாம் மத்திய அரசோட கலந்து பேசி, ஒரு மாநில சர்க்காரு மத்திய சர்க்காரெல்லாம் கலந்து பேசி எடுக்கிற முடிவு. இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா ராஜா? அதெல்லாம் கேளு ராஜா மற்றவங்ககிட்ட. சும்மா மேடை இருக்குன்னு சொல்லிட்டு, மைக் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் மக்களை கூட்டிக் கொண்டு நானே வருவேன். இப்போ நீ என்ன பெரிய வா வா ராஜா வா. ஆனா நீ வர்றப்போ நீ சொல்ற அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமா என் தலையை முடிச்சிருவான், அது வேற விஷயம். ஐயா முன்னாள் முதலமைச்சர் மரியாதைக்குரிய பழைய சரவணபவன் ஹோட்டல் முதலாளி மாதிரியா இருக்கிற எடப்பாடி பழனிசாமி, மக்களை காப்போம். இப்போ நாங்கள் என்ன தண்ணியில் அப்படியே மிதந்துட்டு இருக்கிறோம், நீ காப்பாற்ற வந்துட்டப்போ மக்களை காப்போம். கரெக்டு தானே? கரெக்டு தம்பி. சோடாவும் விஸ்கியும் கலந்தாதான் கரெக்டாக இருக்கும். கரெக்டாமா தம்பி? புரிய மாட்டேங்குது எடப்பாடிக்கு. மக்களை காப்போம். நீ என்ன மக்களை காப்ப போறோம்? இப்போ நாங்கள் என்ன தண்ணியில் மிதந்துட்டு இருக்கிறோம், நீ என்னமோ வந்து காப்பாற்ற போறோங்கிற. நீ அப்படியே காப்பாற்றுறதா இருந்தால் ஒரு சைடிஸோட வா, உட்காந்து பேசுவோம். ஒன்றும் அவசரம் இல்லை, ஒன்றும் அவசரம் இல்லை. மருது கணேசும் உட்காந்துருப்பாரு, உட்காந்து பேசி பஞ்சாயத்தை பேசி
பேசி முடிச்சிடலாம். என்ன தம்பி சொல்கிற? பின்னால் என் தம்பிங்க 3 பேர் இருக்காங்க, எல்லாம் உட்காந்து பேசி பஞ்சாயத்து பேசிடலாம். அது இப்போ தான் நேற்று சொல்கிறார் சரவணம்பட்டி கூட்டத்தில். அங்கே பெரும்பான்மையாக வாழுகிற எங்கள் மக்கள் இருக்காங்க, அவங்க பேரை சொல்லி சமுதாயத்து பேரை சொல்லி அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்போம். தாழ்த்தப்பட்ட சமூகத்தில் ஒரு பிரிவு, அவங்கள சொல்லி அவர்களுக்கெல்லாம் வீடு கட்டி கொடுப்போம். சரி, நீ 4 வருஷம் நீ முதலமைச்சராக இருந்த, ஓபிஎஸ் முதலமைச்சராக இருந்தார், அம்மா ஜெயலலிதா முதலமைச்சராக இருந்தாங்க, அதுக்கு முன்னால் எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்தாங்க. இவ்வளோ வருஷம் தமிழ்நாட்டில் அதிகம் ஆட்சி செஞ்சது அதிமுக தான். இத்தனை வருஷம் அந்த மக்களுக்கு வீடு கட்டி கொடுக்க துப்பு திராணி இல்லாத மானங்கட்ட கட்சி தான் உங்க கட்சி. இப்ப வந்து சொல்ற தேர்தல் நாட்டில் நீ விடு தலைவா, நான் உனக்காக தான் தலைவா பேசுறேன். தலைவன் என் கூட பேச வந்திருக்கார். மானங்கட்ட கட்சிடா உங்க கட்சி. நான் கேட்கிறேன், நீ முதலமைச்சரா இருந்தீல, கோயம்புத்தூர்ல அத்திக்கடவு திட்டத்தை என்ன பண்ணீங்க? நீங்க சொல்லு. நீ முதலமைச்சரா இருந்தீல, என்ன திட்டம்? நம்மளுடைய கொங்கு மண்டலத்தில் வாழுகிற விவசாய பெருங்குடி மக்கள் வாழ்வதற்காக ஏற்கனவே ஓடிக்கொண்டிருக்கிற கால்வாய்களை தாண்டி, காளிங்கராயன் வாய்க்காலை தாண்டி, அங்கு ஓடுகிற நொய்யல் ஆற்றை தாண்டி நான் முதலமைச்சராக இருந்தேன். என்னுடைய மண்ணிற்கு புதிதாக ஒரு கால்வாயை உருவாக்கி இருக்கிறேன், வாய்க்காலை உருவாக்கி இருக்கிறேன். சொல்லு. முதலமைச்சர் ஸ்டாலின் பார்த்து வயிறு எறிகிறார். நீ எப்பயோ ஒரு நாளைக்கு அந்த கூட்டத்தை பார்க்கிற ராஜா, என் தலைவன் தினம் லட்சம் பேரை பார்க்கிற தலைவன்டா. நீ எப்பனா ஒருக்கா உன் கட்சியில தொண்டனை பார்க்கிற? உன்ன மாதிரி டெம்பரவரி எண்ணமார் தலைவனானவன் இல்ல என் தலைவன். என் தலைவன் கலைஞருக்கும் தயாளம்மாவுக்கும் பிறக்கும் போது அவருக்கு கோமண துணிய கருப்பு சேப்பு துண்டுல கட்டின தலைவன்டா என் தலைவன். என் தலைவன் பிறக்கும் போதே அவரோட தலைவன். என் தலைவன் பிறந்து வளர என் தலைவன். இந்த நாட்டில் ஏறக்குறைய 1938 இருந்து கலைஞர் சாகும் வரைக்கும் கலைஞரை எதிர்த்து நின்று வென்றதாக ஒரு பயிலும் தேர்தல் கிடையாது. அதான்டா கலைஞர். செத்ததுக்கு பிறகும் கூட கலைஞருக்கு சமாதி கொடுக்க கூடாது, இடம் கொடுக்க கூடாது, கல்ற கொடுக்க கூடாது, இடம் இல்லைன்னா. ஆனா செத்ததுக்கு பிறகும் படுத்துக்கொண்டே தான் நினைத்ததை சாதித்த தலைவர் டாக்டர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவன்டா. எவ்வளோ பேரை நாங்க பார்த்துட்டோம். என்ன நீ எங்ககிட்ட கதை விடுற? நாங்க பார்க்காத எதிரி அந்த அரசியல்ல. நான் கலைஞரோட பிறந்த நாள் அதனால சொல்றேன். டான் பாஸ்கோ ஸ்கூல்ல ஃபங்க்ஷன் முடிச்சு கலைஞர் கோபாலபுரம் வீட்டுக்கு போறார். கோபாலபுரம் வீட்டுக்கு போகும்போது இன்னைக்கு கலைஞர் டிவியில் எம்டியா உட்காந்துருக்கிற ஐயா அமிர்தம், ஐயா செல்வம் எல்லாம் வீட்டில் இருக்காங்க. தலைவர் வீட்டில் கோபாலபுரத்தில் உள்ள நுழையும் போது ஒரு துண்டு சீட்டை கொடுக்குறாங்க. அந்த காலத்தில் தந்தி இப்போ மாதிரி ஃபோனு வாட்ஸ்அப் இதெல்லாம் கிடையாது. தந்தி வருது, அந்த தந்தி பேப்பர் எடுத்து கையில் கொடுத்து நம்ம ஆட்சியை கலைச்சிட்டாங்கன்னாங்க. உடனே தலைவர் அதிர்ச்சி. கலைஞர் என்ன தெரியுமா சொன்னார்? அப்பா சஸ்பென்ஸ் முடிஞ்சுது அப்படின்ட்டு நெஞ்சுக்கு நீதியில் தலைவர் சொல்கிறாரு, என் வீட்டில் ஆட்சி கலைந்ததை பற்றி யாரும் கவலைப்படவில்லை. ஒரு திருவிழாவை போல எல்லோரும் சந்தோஷமாக பேசி கொண்டிருந்தோம். திடீரென்று காவலர்கள் வந்தார்கள். எது 2 ஹவர்ஸுக்கு முன்னால் முதலமைச்சர், 2 மணி நேரம் கழிச்சு காவலர்கள் வந்தார்கள். வந்த உடனே என் வீட்டில் நீண்ட காலமாக பணியாற்றுகிற செயல்மணி வந்தார். வந்து உங்களை பார்க்க காவல்துறை வந்திருக்கிறது, வந்திருக்கிற துணியை பார்த்தால் உங்களை கைது செய்வார்கள் என்பதை போல் தெரிகிறது அப்படின்னா சொன்னான். அப்படியா, வர சொல் என்றேன். காவலர்கள் வந்தார்கள். என்ன கைதா என்று கேட்டேன். காவலர் அதிகாரிகளில் சிலர் அழுது கொண்டே, இல்லை அப்படி என்றால் என்று கேட்டவுடன், உங்களை கைது செய்ய வரவில்லை, உங்கள் மகனை கைது செய்ய வந்திருக்கிறோம் என்றார். அவர் ஊரிலே இல்லையே, பிரச்சார நாடகத்திற்காக சென்றிருக்கிறாரே. பதில் தலைவர். அடுத்து உடனே மறுபடியும் அழுகிறாங்க. என்ன விஷயம்? வீடை சர்ச்சு பண்ண சொல்லி உத்தரவு. அப்படியா, தாராளமாக சர்ச் பண்ணுங்க, மு க ஸ்டாலின் இருக்காரான்னு பாருங்க அப்படின்னா.
வீட்டை சர்ச் பண்ணுறாங்க. 2 மணி நேரத்துக்கு முன்னால் போலீஸ் சல்யூட் அடித்து முதலமைச்சர்னு பார்த்தாங்க. 2 மணி நேரம் கழித்து அதே போலீஸ் வந்து உன் வீட்டை சர்ச் பண்ணணும், உன் மகனை கைது பண்ணணும்னு நிற்கிறாங்க. சர்ச் பண்ணுங்கிறாங்க. தலைவர் ஸ்டாலின் மதுராந்தகத்தில் நாடகத்தில் நடிக்க போகிறாரு. நாடகத்தோட தலைப்பு வெற்றி நமது. நாடகத்தை ஏற்பாடு பண்ணவர் அன்னைக்கு இருந்த நகர செயலாளர் பார்த்த சாரதி, அன்னைக்கு இருந்த மாவட்ட செயலாளர் அண்ணன் மதுராந்தகம் ஆறுமுகம். அங்கே ஆட்சி கலைஞ்சிருச்சுன்னு தகவல் வருது. அப்படின்னா இன்னைக்கு இருக்கிற கார் வசதி பஸ் வசதி இல்லை. உடனே அதுக்கான ஏற்பாடுகள் பண்ணி இங்கே வராரு. வர்ற நேரத்தில் போலீஸ் சூழ்ந்து நிற்கிறது. அந்த நள்ளிரவு நேரத்தில் நான் எதற்காக இந்த கதையை சொல்ல வருகிறேன் என்றால், அந்த நள்ளிரவு நேரத்தில் கலைஞர் வீட்டில் கலைஞருக்கு ஏதும் ஆகிவிடக் கூடாது என்பதற்காக அந்த வீட்டில் கலைஞர் அனுமதி இல்லாமலேயே உட்கார்ந்து கொண்டே தூங்கி கொண்டிருந்தவர்கள் அல்லது பாதுகாத்து கொண்டிருந்தவர்கள், அந்த வீட்டிலேயே இருந்தவர்கள் யார் என்று கேட்டால் சிட்டிபாபும் RS பாரதியும் தான். கலைஞருக்கு ஒரு பாதிப்பு என்றால், கலைஞர் நான் நேசிக்கிற தலைவனுக்கு ஒரு சங்கடம் என்றால், கைது என்றால், என்ன நடக்கும் என்று தெரியாத சூழ்நிலை என்றால், உயிரே போகிற நிலை என்றாலும் கூட கலைஞர் வீட்டு வாசலிலே நின்றவன் சிட்டிபாபும் RS பாரதியும் என்கிற அந்த 2 பேரை போல என் தலைவர் MK ஸ்டாலினுக்கு உயிரைத்தான் தர வேண்டும் என்று சொன்னால், இந்த மண்ணில் எபினேசரும் RD சேகர் என்கிற மகத்தான இளைஞர்களை பெற்ற மாவட்டம் எங்கள் மாவட்டம். இது வாழையடி வாழையாக இயக்கத்திற்கு தியாகம் செய்கிற கூட்டம். இந்த இனத்திற்காக, மொழிக்காக, ஆதிக்க இந்தியை எதிர்ப்பதற்காக நடைபெறுகிற ஒரு மாபெரும் பண்பாட்டு போர்க்களத்தை நடத்துகிற இயக்கம். எங்கள் தலைவர் கலைஞர், தலைவர் ஸ்டாலின் வருகிறார், கைது செய்யப்படுகிறார், சிறைச்சாலைக்கு போகிறார். சிறைச்சாலைக்கு போகிற நேரத்தில் எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொல்லுகிறார், என்ன தெரியுமா சொல்லுகிறார்? அவர் எழுதியிருக்கிற உங்களில் ஒருவன் வாழ்க்கை வரலாற்றிலே சொல்லுகிறார், முதலில் காவல்துறை சூழ்ந்திருக்கிற போது என் மனதிலே மெலிசாக அச்சம் இருந்தது, பயம் இருந்தது. ஆனால் என்னை சூழ்ந்து கொண்டு காவலர்கள் வீட்டிலே இருந்து என் வீட்டு படிக்கட்டை நோக்கி நகர்ந்து வருகிற நேரத்தில் என்னை அறியாத புதிய ஸ்டாலினாக நான் மாறுவதை நானே உணர்ந்தேன். எது? என்னை அறியாமல் நானே புதிய ஸ்டாலினாக மாறுவதை நானே உணர்ந்தேன். காவல்துறையின் வாகனத்தில் ஏற்றப்பட்டேன். என்னை அறியாமல் என் கைகள் மெல்ல மெல்ல உயர்ந்தது. என் கைகளை உயர்த்தி அனைவருக்கும் கைகளை அசைத்தேன் என்று சொன்னார். 1976ஆம் ஆண்டு மிசாவில் கைது செய்யப்பட்டு கோபாலபுர வீட்டிலே தலைவர் ஸ்டாலின் அந்த வேனிலே ஏற்றுகிற நேரத்தில் என் கை மெல்ல மெல்ல உயர்ந்தது என்று சொன்ன தலைவன், அந்த தலைவன் உழைப்பால் மெல்ல மெல்ல உயர்ந்து இந்த நாட்டின் முதலமைச்சராக உச்சத்தை தொட்ட தலைவர் MK ஸ்டாலின் என்கிற தலைவன். 76இல் தலைவர் ஸ்டாலின் மிசாவுக்கு போகிற போது நடிகர் விஜய்க்கு 1.5 வயசு. எப்படி? அவர் மிசாவுக்கு போகும்போது இவருக்கு என்ன வயசு? குழந்தை வயசு, 1.5 வயசு. அது சொல்லுது நம்மளை பார்த்து, பரந்தூரிலே விமானம் கட்டக்கூடாது, விமான நிலையம் வரக்கூடாது என்று நானே நேரடியாக போய் பார்த்தேன். நீ ஒரே ஒரு இடத்துக்கு போன ராஜா, இங்கே உக்காந்துருக்குது பாரு இந்த RD சேகரும் எபினேசரும், இந்த கால்கள் படாத, இந்த காலு 2 காலும் தாண்டாத காவா உண்டா, நடக்காத சாக்கடை உண்டா, மிதிக்காத மூத்திரம் உண்டா, மிதிக்காத மலம் உண்டா, போகாத இளவு வீடு உண்டா, போகாத கல்யாண வீடு உண்டா, போகாத பொண்ணுங்க சீர்வரிசைக்கு போகாத வீடு உண்டா? எத்தனை இந்த ஒருங்கிணைந்த மாவட்டத்தில் மட்டும் இல்லை, மாணவர் அணியிலிருந்து இளைஞர் அணியிலிருந்து இந்த இளைஞர்கள், என் மருது கணேசிலிருந்து எங்கள் அண்ணன் சண்முகம்லேருந்து திமுக தொண்டன் இந்த நாட்டில் வாழுகிற எல்லா வீட்டு துக்க நிகழ்ச்சியிலேயும் கல்யாண நிகழ்ச்சியிலேயும் எல்லா இடத்திலேயும் இருக்கிறான் என்றால் கலைஞர் என்கிற தலைவன் வளர்த்த வளர்ப்புடா. நீ சும்மா போய் பரந்தூருக்கு பறந்து போயிட்டு சும்மா ஒரு 5 நிமிஷம் வேனில் நின்றுட்டு வந்துட்டு நான் பரந்தூருக்கு போனேன் அதில் வேற நம்மளை கேள்வி கேட்குறாரு.
ஒன்று கட்டுவேன் என்று சொல்லுங்கள், இல்லை கட்டமாட்டேன் என்று சொல்லுங்கள். தம்பி, நான் என்ன சொல்றேன், ரெண்டு விஷயம் சொல்றேன் தம்பிக்கு. ஒன்று கட்டுகோன்னு சொல்லு, இல்லை கட்டாதீங்கோன்னு சொல்லுன்னு சொல்றீல்ல தம்பி. நீ இன்னும் பனையூர்ல இருந்து திருவான்மியூருக்கே வரல ராஜா. பனையூர் வீட்லயே உக்காந்துருக்கிற, இன்னும் வெளியவே வரல. அதுல நீ பேச பேச ஒருத்தன் சிக்னல் வேற, இந்த ஆதவர்ஜனான்னு ஒருத்தன், அவன் இவர் டைரக்ஷன் கொடுக்குறாரு, அவரு அங்க நடிக்கிறார். பரந்தூருக்கு இப்ப நான் என்ன சொல்றேன், நான் இப்போ இங்கே வந்தேன். இப்போ என்ன சொல்லலாம், உதாரணத்துக்கு தியாகராயர் கல்லூரிக்கு வந்துட்டு போனோம்ப்பா அப்படின்னு போனோம். நேற்று வந்தப்பான்னு சொன்னால் நான் என்ன சொல்லணும், தியாகராயர் கல்லூரிக்கு போயிட்டு வந்தோம்ப்பா நேற்று, அதானே சொல்லணும். நான் தியாகராயர் கல்லூரிக்கு நேற்று போய் வந்தேன், அதையும் படிக்கிறார். ஏப்பா நீ தான் போய் வந்ததை சொல்றதுக்கு எதுக்குப்பா எழுதி, அதுக்கு வேற பக்கத்தில் அவரு என்ன சொல்றான்னு தெரியல. அது என்ன புசுலியா குசுலியா அவரு அப்பாடே தம்பி, நாங்க எம்ஜிஆரையே பார்த்துட்டோம்டா தம்பி. அந்த காலத்தில் எங்க சினிமாவில் எஸ்.எஸ். சந்திரன், எங்க அண்ணா ராதாரவி என்ன இந்த மாதிரிலாம் நடிப்பாங்க. நான் இருக்க வேண்டிய இடத்துல தான் இருக்கிறேன்னு இப்படி காட்டுவார். நாங்கள் எவ்வளோ நடிகனை பார்த்துட்டோம், எவ்வளோ பேர். அதில் அது என்ன சொல்ல வர்றாரு, அங்கே நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் யாரு அவர் சொல்றாரு, நீங்கள் கொடுத்திருக்கிற அறிக்கையில் வராது என்று சொல்லுங்கள், இல்லை வரும் என்று சொல்லுங்கள். அவர் சொல்றார், தம்பி ஒரு கிராமத்தில் ஒரு தரப்பு மக்கள் சுடுகாட்டுக்கு இந்த பாதை தான் வேணும்னு சொல்லுவாங்க, இன்னொரு தரப்பு மக்கள் இந்த பாதையை நீங்க கொடுக்காதீங்கன்னு சொல்லுவாங்க. அப்போ ஒரு அரசு நடத்துறவங்க என்ன செய்வாங்கன்னு கேட்டா, வராது இல்ல வரும் அப்படிலாம் சொல்ல முடியாது. இரண்டு தரப்பு மக்களையும் அழைத்து தொடர்ந்து பேச்சுவார்த்தை நடத்தி அவர்களிடத்திலே சுமூகமான ஒரு உறவை ஏற்படுத்தி அவர்கள் ஒப்புதலோடு ஒரு இடத்தை தேர்வு செய்து பாதை அமைப்பார்கள். நான் சொல்றது ஒரே ஒரு சாலைக்கு மட்டும் சொல்றேன். ஒரு பெரிய விமான நிலையம் வருது அப்படின்னு சொன்னா அந்த ஊர் மக்களோடு கலந்து பேசி, அதிகாரிகள் பேசி, அமைச்சர் அளவில் பேசி, அதுக்கப்புறமா அங்க இருக்கிற மக்களுடைய கருத்துக்களை கேட்டு அவங்களுக்கு எந்த சங்கடமும் இல்லாத அளவுக்கு, விவசாயத்துக்கு சங்கடம் இல்லாத அளவுக்கு அதுக்கான சூழல்களை உருவாக்குவார்கள். ஒன்னொன்று என்னன்னு கேட்குறேன்னா, விமான நிலையம் வருதுன்னா அது இந்த தண்ணி குழாய் போடுற மாதிரி எங்க வேலை இல்லை ராஜா. ஒன்றிய அரசு ஒரு இடத்த முடிவு பண்ணுவான் இல்லையா வக்கீல், எங்க வக்கீல, ஒன்றிய அரசு தான் முடிவு எடுக்கணும். இப்போ இந்த ஏரியாவில் ரோடு போடணும், இந்த இடத்துல காவா அடைச்சிருச்சு, இல்லை தண்ணி வரல, ரேஷன் கடையில் பிரச்சனை, இல்லை சமுதாய கூடம் கட்டி கொடுக்கணும், இல்லை அங்கன்வாடி பிரச்சனை, அல்லது வேற எதுனா பிரச்சனைனாக்கா எபினேசரை பார்த்தா என்ன என் ஏரியாவில் அந்த மாதிரி பிரச்சனைன்னு சொன்னால் அது எபினேசர் கண்ட்ரோலு, எம்எல்ஏ கண்ட்ரோலு. விமான நிலையெல்லாம் மத்திய அரசோட கலந்து பேசி, ஒரு மாநில சர்க்கார் மத்திய சர்க்காரெல்லாம் கலந்து பேசி எடுக்கிற முடிவு. இதெல்லாம் உனக்கு யாரும் சொல்லி கொடுக்கலையா ராஜா? அதெல்லாம் கேளு ராஜா மற்றவங்ககிட்ட. சும்மா மேடை இருக்குன்னு சொல்லிட்டு, மைக் இருக்குன்னு சொல்லிட்டு, நான் மக்களை கூட்டிக் கொண்டு நானே வருவேன். இப்போ நீ என்ன பெரிய வா வா ராஜா வா. ஆனா நீ வர்றப்போ நீ சொல்ற அந்த பிரச்சனையெல்லாம் சுமூகமா என் தலைவன் முடிச்சிருவான், அது வேற விஷயம். ஆனா நீ பார்க்க வர்ற தலைவன் யார் தெரியுமா? இந்திரா காந்தியை அரசியல் களத்திலே எதிர்த்து, ராஜீவ் காந்தியை அரசியலில் ஆதரித்தும் எதிர்த்தும், சோனியா காந்தியை ஆதரித்தும் எதிர்த்தும், கம்யூனிஸ்ட் தலைவர்களை ஆதரித்தும் எதிர்த்தும்,
அகில இந்திய தலைவர்கள் சென்னையிலே ஃபென்சர் பிளாசாவுக்கு பக்கத்திலே மேடையிலே நிற்க வைத்து தேசிய முன்னணி துவக்க விழாவில் இந்தியாவில் மகத்தான இளைஞர் பட்டாளத்தை கையிலே வைத்திருக்கிற ஒரே தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன் என்று இந்தியாவில் இருக்கிற தலைவர்களால் பாராட்டப்பட்டு, வெள்ளத்தால் பாதிக்கப்படுகிற நேரத்தில், சுனாமியால் பாதிக்கப்படுகிற நேரத்தில், சென்னை மக்கள் பாதிக்கப்படுகிற நேரத்தில் எல்லாம் உடனடியாக களத்திலே நின்று மக்களுக்கு பணியாற்றி, இன்னும் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் எல்லா நிலையிலேயும் எந்த நிலையிலேயும் யாருக்கும் வளைந்து கொடுக்காத அம்மா ஜெயலலிதா அவர்கள் முதலமைச்சராக இருக்கிற நேரத்தில் கலைஞர் கொடுத்த 10 லட்சம் ரூபாய் முதலமைச்சர் நிவாரண நிதியை எடுத்துக்கொண்டு நேரடியாக முதலமைச்சரை சந்தித்து எங்கள் கட்சியின் சார்பிலே உங்களுக்கு வழங்கப்படுகிற நிதி என்று அம்மையார் ஜெயலலிதாவை அரசியல் நாகரீகத்தோடு சந்தித்த நாகரீகம் உள்ள தலைவர் எங்களுடைய தலைவர். நாங்கள் உங்களை அவமானப்படுத்துவதற்காக சொல்லவில்லை. நீங்கள் வந்தால் நாகரீகமாக உங்களை அரவணைத்து வழிநடத்துவோம். அதற்காக சொல்லுகிறோம். தம்பி, நாங்கள் உன்னை ஏன் உரிமையோடு சொல்லுகிறேன் என்றால், என்ன இருந்தாலும் எஸ்.ஏ. சந்திரசேகர் ஐயா மகன் நீங்கள். உங்களை உங்கள் அப்பாவுக்கு 3 படத்துக்கு கதவசனம் எழுதி கொடுத்து அவருக்கு சினிமாவில் மறுபடியும் சர்க்கலை உருவாக்கி, அதாவது புகழின் உச்சிக்கு கொண்டு செல்ல கலைஞர் வசனம் எழுதி கொடுக்கிற நேரத்தில் நீங்கள் கோபாலபுரத்திற்கு வந்த தம்பி தான். உங்களை சின்னதிலே இருந்து பார்த்தவர்கள் தான் நாங்கள். எனவே மேடை இருக்கிறது என்பதற்காக நானே வருவேன் என்று இந்த யாரோ சொல்லிக் கொடுக்கிற டயலாக்கெல்லாம் சொல்லிக்கிட்டு நீங்கள் பேசினால் திமுக காரனை சாதாரணமாக நினைக்க வேண்டாம். திமுக காரன் தேர்தல் களம் வந்து விட்டால் பார்க்கிற பார்வையில் மட்டும்தான் புள்ளிமானின் பார்வை இருக்குமே தவிர அவன் செயல் புலியின் பாய்ச்சலாக இருக்கும் என்பதை தம்பி மறந்துவிடக்கூடாது. என் தலைவர் கலைஞர் ஐயாவை பற்றி பிறந்தநாள் விழா நான் அடுக்கடுக்கான நேரங்களை அடுக்கி கொண்டு போவதை விட சுருக்கமாக சொல்லுகிறேன். இந்த நாட்டில் இந்திரா காந்தி பிரதமராக வந்தாலும், தேவேகவுடா பிரதமராக வந்தாலும், ஐக்கிய குஜரால் பிரதமராக வந்தாலும், வாஜ்பாய் பிரதமராக வந்தாலும், விபி சிங் பிரதமராக வந்தாலும், ஏன் யார் யாரெல்லாம் பிரதமராக வந்தார்களோ அவர்களை தீர்மானித்ததும் தலைவர் கலைஞர் தான். ஜெயில் சிங் ஜனாதிபதியாக வருவதற்கும், அப்துல் கலாம் ஜனாதிபதியாக வருவதற்கும், இந்தியாவில் ஒரு பெண்ணை ஜனாதிபதியாக அறிவிக்க வேண்டும் என்று பிரதீபா பட்டீலை சென்னைக்கு அழைத்து வந்து திமுக மகளிரணியின் சார்பில் ஊர்வலத்தை நடத்தி இந்தியாவில் ஒரு பெண்ணை ஜனாதிபதி வேட்பாளர் என்று அறிமுகப்படுத்தி அடையாளப்படுத்தி பிரகடனப்படுத்தியதும் கலைஞர் தான். இந்தியாவில் பிரதமர்களை ஜனாதிபதிகளை உருவாக்கிய, கோபாலபுரத்திலே உட்கார்ந்து கொண்டே ஆட்சி சக்கரத்தை சுழற்றிய ஒரே தலைவர் கலைஞர் என்கிற மகத்தான தலைவர். அந்த தலைவனின் பிள்ளை எங்கள் தலைவர். இந்தியாவின் அரசியலில் சாதி வெறியர்கள் ஒன்று கூடி நிற்கிற இந்த களத்தில், மத வெறியர்கள் ஒன்று கூடி நிற்கிற இந்த களத்தில் இப்போது நீங்கள் எளிதாக நம்மளுடைய இளைஞரணி தம்பிகள் புரிந்து கொள்ள வேண்டும். இப்போது என்ன நிலைமை? பாரதிய ஜனதா என்ன செய்திருக்கிறது? அதிமுகவை எப்படி உடைத்திருக்கிறது? டிடிவி தினகரன் தலைமையிலே ஒரு அதிமுக, சசிகலா தலைமையிலே ஒரு அதிமுக, ஓபிஎஸ் தலைமையிலே ஒரு அதிமுக, எடப்பாடி தலைமையிலே ஒரு அதிமுக உடைத்து விட்டார்களா? அடுத்து ஜம்ப் எங்காச்சு? அங்கங்க வட மாநிலத்தில் கொஞ்சம் கொஞ்சம் இடத்துல கொஞ்சம் கொஞ்சம் ஓட்டு வச்சிருக்கிற பாட்டாளி மக்கள் கட்சி அப்பாவுக்கும் பிள்ளைக்கும் சண்டை. உடைச்சிட்டாங்களா? உடைச்சிட்டாங்களா? சரத்குமார் கட்சியை கரைச்சி அவனோட சேர்த்திட்டாங்களா? சேர்த்திட்டாங்களா? சரத்குமார் கட்சி காலி. இந்த பக்கம் சீமான் கட்சி விஜயகாந்த் ஓப்பன், நம்ம விஜய் ஓப்பன் பண்ண உடனே சீமான் கூடாரம் காலி. அவன் பெரியாரை தொட்ட உடனே டவுசர் காலி. பெரியார்னு வாயை திறந்தான் பாரு, முடிஞ்சு போச்சு கதை அதோட. டே பெரியாரையாடா தொடுற? இந்த மண்ணில் இங்கே குழுமி இருக்கிற எங்கள் அண்ணன் தம்பி பக்கத்தில் இவ்வளவு நாற்காலி போட்டு இருக்கிறோமே, பக்கத்தில் சிரித்து சிரித்து பேசுகிறோமே. என் ஆருயிர் அண்ணன் திருச்சி சிவா அந்த காலத்தில் மேடையிலே பேசுவார், அதையே திருப்பி சொல்லுகிறேன். மேடையில் உட்கார்ந்திருக்கிற மருது கணேஷ் என்ன ஜாதி என்று எங்களுக்கு தெரியாது, பேசுகிற ஈரோடு இறைவன் என்ன ஜாதி என்று எபினேசருக்கு தெரியாது. பேசிய தம்பிகள் தமிழ்ச்செல்வனாக இருந்தாலும் அல்லது இளவரசனாக இருந்தாலும்
இங்கே இருக்கிற சத்யநாராயணனாக இருந்தாலும் சண்முகமாக இருந்தாலும் நாங்களெல்லாம் என்ன ஜாதி என்று எங்களுக்கு தெரியாது. ஆனால் கருப்பு சிகப்பு கொடிக்கு கீழே உடன்பிறப்பு என்கிற இந்த உன்னதம் இருக்கிறது. இதுதான் திராவிட இயக்கத்தின் தத்துவம். இதுதான் திராவிட இயக்கம் தந்திருக்கிற பெருமை என்று என்னுடைய அண்ணன் பேசுவார். எனவே இந்த உன்னதமான தத்துவங்களை இந்த மண்ணிலே காப்பாற்றுகிற தலைவனாக எங்கள் தலைவர் ஸ்டாலின் இருக்கிறார். இந்த ஆட்சி எப்படியாவது போகணும், ஒழிக்கணுங்கிறதுக்காக, இந்த ஆட்சி மறுபடியும் வந்துடக்கூடாதுங்கிறதுக்காக எல்லா கட்சியும் உடைச்சிட்டு இருக்கு பாரதிய ஜனதா. பாட்டாளி மக்கள் கட்சி 2-3 முடிஞ்சது, ஏடிஎம்கே முடிஞ்சது. அப்புறம் யாரு இந்த பக்கம் இருக்கிற சீமான் கட்சி ஸ்வாகா, அப்புறம் சரத்குமார் கட்சி ஸ்வாகா, அப்புறம் அந்த பக்கம் தென் மாவட்டத்தில் சின்ன சின்ன கட்சி ஸ்வாகா. இப்போ அமித்ஷா வந்து உக்காந்துருக்காரு, ஐயா எடப்பாடி இங்கே பக்கத்தில் உக்காந்துருக்காரு. அமித்ஷா கூட்டணியை டிக்ளேர் பண்ணுறாரு. எங்க ஏடாடே நான் உங்களை கேட்குறேன், வார்டுக்கு கிளையில் ஆள் இல்லை, கிளையில் பூத்தில் உட்கார ஆள் இல்லை பாரதிய ஜனதாவில். அந்த கட்சியினுடைய அகில இந்திய தலைவர்னு சொல்லிட்டு அமித்ஷா வந்து உக்காந்துருக்காரு. எல்லா பூத்துலேயும் ஆள் வச்சிருக்கிற, எல்லா கிளையிலையும் ஆள் வச்சிருக்கிற எடப்பாடி பழனிசாமி கை கட்டிட்டு உக்காந்துருக்காரு. யாரு என்ன அடுத்து செய்யணும்னு அமித்ஷா டிக்ளேர் பண்றாரு. எடப்பாடி பழனிசாமி சரிங்க சாமின்னு சொல்றாருன்னு சொன்னா நான் கேட்கிறேன், இப்போது அதிமுக அல்ல அமித்ஷா திமுகவாக மாறி இருக்கிறது, மறந்துடாத. ஆக இது பூரா சின்ன சின்ன மீன்களை சாப்பிட்டு பெரிய மீனா ஆகிறதுக்கு இப்ப பாரதிய ஜனதா ரெடியா இருக்கு. நான் ஒன்றே ஒன்று சொல்லுவேன், பெரிய மீனாக மாறினாலும் திமிங்கலமாக மாறினாலும் அந்த திமிங்கலத்தையும் வேட்டையாடுவதற்கு ஒரு தலைவன் இருப்பான்ல, அந்த தலைவன் தான் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். எங்களை சாதாரணமா நினைக்காத. நேற்று எடப்பாடி பேசுறாரு, கோயில்ல நீங்கள்லாம் சாமி கும்பிட்டு போடுற காணிக்க பணத்தை அவங்க கல்லூரி கட்டுறாங்க. ஐயா எடப்பாடி அவர்களே, ஏன் எப்படி ஆயிட்டீங்க? நீங்க நல்லா தான் இருந்தீங்க. சிலுவம்பாளையத்தில் இருக்கீங்களே நல்லா இருந்தீங்க, எடப்பாடிக்கு வந்தீங்க நல்லா இருந்தீங்க, எம்எல்ஏ ஆனீங்க நல்லா இருந்தீங்க, முதலமைச்சராக இருக்கையில கூட கொஞ்சம் நீங்க நல்லா தான் இருந்தீங்க. இப்போ ஏன் இப்படி ஆயிட்டீங்க? கோயிலில் காணிக்கையாக போடுகிற பணத்தை இவர்கள் கல்லூரி கட்டுகிறார்கள். யார்? நம்மளை பார்த்து. கோயில் பெயரிலே இருக்கிற சொத்துக்களை எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து, அவாள் எல்லாம் ஆக்கிரமிப்பு செய்து ராஜபோக வாழ்க்கை வாழுகிறவர்களிடம் இருந்து நிலங்களை பறித்து சாமியின் சொத்தை சாமிக்கே என்று கொடுத்த ஆட்சி தலைவர் மு.க. ஸ்டாலினுடைய ஆட்சி. நாங்க கல்லூரி கட்டுறோம், பிச்சை எடுத்தாச்சும் படிக்க வைடான்னு சொல்றோம். கோயில்ல வர்ற காசை எடுத்து இன்னைக்கா அது நடக்குது. மருதமலைக்கு போற வழியில வடவள்ளியோட ரைட் சைட்ல முருகன் கோயிலோட பள்ளிக்கூடம், எத்தனை கோயில்களோட, பழனியில கல்லூரி, எத்தனை கல்லூரி, எத்தனை சாமியார்கள் நடத்துற பள்ளிக்கூடங்கள், எத்தனை மடாதிபதிகள் நடத்துகிற பள்ளிக்கூடங்கள், போரூர் ஆதீன மகா சன்னிதானம் குன்றக்குடி அடிகளார் நடத்தக்கூடிய பள்ளிக்கூடங்கள், எத்தனை கல்லூரிகள், தஞ்சாவூர்ல எத்தனை கல்லூரிகள், எல்லாம் காணிக்கை போட்ட பணம் தான் மிஸ்டர் எடப்பாடி அவர்களே. எல்லா கோயில் காசு தான். ஆனா அதுல எங்களுக்கு என்ன பெருமை தெரியுமா? எபிக்கு இங்க உட்கார்ந்து இருக்கிற திமுக தொண்டனுக்கு கோயில் காசை நாங்கள் கல்லூரி ஆக்கி இருக்கிறோம், அவர்களை போல கொள்ளையடிக்கவில்லை. இதுதான் என்ன வைக்கல, நம்ம இப்படி பண்ணியிருக்கோம். நம்ம அக்கா தங்கச்சிக்காங்க இந்த கடைசி வரைக்கும் உட்காந்துருக்காங்க. மணி 9 ஆச்சு. இவன் வேற ஏதோ பேசிட்டே இருக்கிறான். எபி வேற வந்துருச்சு. நம்ம பையனா இருக்கிறான், எந்திரிச்சும் போக முடியல அப்படின்னு ஆளுக்கு பார்த்து சிக்னல் கொடுத்துட்டு அங்கிருந்து நம்ம அக்கா கௌசி அக்கா, கலா அக்கா, சாவித்திரி அக்கா மூஞ்ச பார்த்துக்குது. அதில் வேற சிக்னல் வேற. அப்படின்னு நான் சொல்லுகிறேன், ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பார்கள். அதை போல இந்த நாட்டில் பெண்களுக்கு நகர பேருந்திலே கட்டணம் இல்லாத பயணம் என்று அறிவித்த தலைவர்
அதை நிறைவேற்றிய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர். மகளிருக்கு உரிமை தொகை 1000 ரூபாய் என்று அறிவித்த தலைவர், அதை நிறைவேற்றிய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர். உயர்கல்வி படிக்கிற பெண்களுக்கு 1000 ரூபாய் உதவித்தொகை அறிவித்த தலைவர், அதை நிறைவேற்றிய தலைவர் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவர். தமிழ் புதல்வன் திட்டத்திலே மாணவ செல்வங்களுக்கு வாழ்க்கையை தந்திருக்கிற தலைவன் நம்முடைய தலைவர் அண்ணன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். என் மச்சான் 400 ரூபா சம்பாதிப்பான், 90 ரூபா கட்டியும் போயிடும், 10 ரூபா யூஸ் அண்ட் த்ரோ கிளாஸ் போயிடும், சிகரெட்டுக்கு 10 ரூபா போயிடும். அந்த சரக்கு அடிக்கிற இடத்துல அவன் சைடிஸ் வாங்குறான் பார், அதில் 40 ரூபா போயிடும். மீதி 200 ரூபா 250 ரூபா எங்கள் அக்காட்ட கொடுப்பான். அந்த 250 ரூபா வச்சுக்கிட்டு எங்கள் அக்கா மாமியாருக்கு சோறாக்கி, மாமனாருக்கு சோறாக்கி, பிள்ளைக்கு சோறாக்கி, புருஷனுக்கு சோறாக்கி, அதுலேயே தண்டல்காரனுக்கும் கொஞ்சம் சேமித்து வச்சு இப்படி குடும்பம் நடத்தின பெண்கள் இருக்கிற பகுதியை பார்த்து என் தலைவன் சொன்னான், பெண்கள் கையில் பொருளாதாரம் இருந்தால் தான் இந்த நாடு நல்லா இருக்குன்னு சொல்லி 1 லட்ச ரூபா மானியத்தோடு பிங்க் ஆட்டோ திட்டத்தை இந்தியாவில் முதலாக அறிவித்த தலைவன் மு.க. ஸ்டாலின் என்கிற தலைவன். மகளிர் சுய உதவி குழுவை உருவாக்கி பெண்களுக்கு சுய உதவி குழுவின் மூலமாக பொருளாதாரத்தை கையிலே கொடுத்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞரும் அண்ணன் மு.க. ஸ்டாலினும். பெண்களுக்கு சொத்திலே சமபங்கு தந்த தலைவர் எங்கள் தலைவர் கலைஞர். இப்படி பெண்களுக்காகவே ஆட்சி நடத்துகிற எங்களை பார்த்து சத்துணவு அமைப்பாளர்கள் கேட்டார்கள், ஐயா எங்களுக்கெல்லாம் எதுவுமே செய்யலையே, 58 வயசு வரைக்கும் பணியாற்றுகிற பெண்கள் இனிமேல் 60 வயது வரைக்கும் பணியாற்றுவார்கள் என்று சொன்னார்கள். ஆக ஒரு சட்டமன்றத்தில் முதலமைச்சராக இருந்த தலைவர் எதெல்லாம் சாதனை செய்தோமோ அத்தனை சாதனையும் நம்மளுடைய தொகுதியில் ஒத்தை மனிதனாக இருந்து, இந்த தொகுதியை பொறுத்த வரைக்கும் ஒரு தொழிற்சாலையை எபினேசர் கொண்டு வர முடியுமானா முடியாது, இடம் இருக்காது. பெரிய தொழில் நிறுவனத்தை கொண்டு வர முடியுமா, இடம் இருக்காது. பெரிய பெரிய பல பகுதிகளில் கொண்டு வர மாதிரி பல பணிகளை இங்கே கொண்டு வர முடியுமா, முடியாது. ஏன்னா மக்கள் மட்டும் வாழுகிற பகுதி நம்மளுடைய தொகுதி. மக்கள் அதிகம் வாழுகிற இந்த தொகுதியில் எந்த விதமான அப்பழுக்கும் இல்லாமல் எங்கள் தலைவர் மு.க. ஸ்டாலினும் துணை முதலமைச்சர் உதயநிதி ஸ்டாலினும் காட்டுகிற வழியில் அப்பழுக்கு இல்லாமல் ஏழை எளிய மக்களுக்கு தன்னால் முடிந்த அத்தனை பணிகளையும் நான் அடக்கத்தோடு சொல்லுகிறேன். 234 தொகுதிகளில் அமைச்சர் முதலமைச்சர் தொகுதி நீங்களாக ஒரு சட்டமன்ற உறுப்பினர் தன்னிறைவு பெற்ற சட்டமன்ற உறுப்பினராக பணியாற்றுகிறார் என்றால் எபினேசர் என்கிற மகத்தான இளைஞன் இந்த பகுதியிலே சிறப்பாக பணியாற்றுகிறார். ஒரு பானை சோற்றுக்கு ஒரு சோறு பதம் என்பதைப் போல நான் அவரை முன்னுதாரணமாக நிறுத்தி இந்த ஆட்சி சிறந்த ஆட்சி, எங்களை ஆதரியுங்கள். ஓரணியில் தமிழ்நாடு என்று தலைவர் சொல்லி இருக்கிறார். ஓரணியில் தமிழ்நாடு என்று சொன்னால் இந்த ஒரே செய்தியை சொல்லி நான் விடைபெற விரும்புகிறேன். என்ன ஓரணியில் தமிழ்நாடு என்றால், அங்கிருந்து இந்திக்காரன் நம்மளை கூப்பிடுறான், டெல்லிக்கு நம்ம போகிறோம், நான் நம்மள சொல்கிறான் ஹிந்தி பச்சுக்கோ. சரி படிச்சுக்கிறேன் சார். உன் தாய்மொழி தமிழ் பச்சுக்கோ, படிச்சுக்கிறேன் சார். நீ இங்கிலீஷ் படிச்சுக்கோ, படிச்சுக்கிறேன் சார். இப்போ நாங்கள் திருப்பி அவனை கேட்குறோம், சார் உங்கள் தாய்மொழி நீங்கள் படிச்சிங்க சார். அவன் திருப்பி சொல்கிறான், நான் ஹிந்தி படிக்குது. சரி சார் நீங்கள் இங்கிலீஷ் படிச்சிங்க சார், நான் ஹிந்தி படிக்குது. சார் நீங்கள் 3வது மொழி ஒன்று படிச்சிங்க சார், நான் ஹிந்தி படிக்குது. நம்மள என்ன சொல்கிறான், நீ தமிழ் பச்சுக்கோ, இங்கிலீஷ் பச்சுக்கோ, ஹிந்தி பச்சுக்கோ. அவன் என்ன நம்ம சொன்னா, நான் ஹிந்தி படிக்குது, ஒரே லாங்குவேஜ். நாங்கள் 3 மொழி படிக்கணுமா, அவன் ஒரே மொழி படிக்கணுமா. ஒரே மொழி படித்த இந்திக்காரங்க பூரா சென்னையில் என்ன வேலை பார்க்குறான்? என்னக்கா சொல்லுக்கா, உன் பேர் என்னக்கா? இந்திராணி. சித்ராக்கா சொல்லுது என்னென்ன, ஏன்னா நாங்கள் எதுவுமே சாட்சியோடு தான் பேசுறது, யூடியூப் வேற ஓடிட்டு இருக்குது. சித்ராக்கா சொல்லுது, அவன் ஹிந்தி படித்து இங்கே வந்து பானிபூரி விற்கிறான் தம்பி அப்படின்னு. ஹோட்டல் வேலையில் இருந்து, பெயிண்ட் அடிக்கிற வேலையிலேருந்து, கொத்தனார் வேலையிலேருந்து எல்லா தொழிலுக்கும் இந்திக்காரன் வந்துட்டான் இல்லையா? மறைச்செல்லாம் பேசக்கூடாது, உண்மையை பேசணும். ஹிந்தி பேசுகிற பசங்க வந்திருக்காங்க, மகிழ்ச்சி. ஏன் இந்த இடத்துக்கு இவன் வந்தான்? எங்கள் பசங்க பூரா
என் பாட்டன் காலத்திலே கை நாட்டு காலம், எங்க அப்பன் காலத்திலே கையெழுத்து காலம், கலைஞரும் ஸ்டாலினும் வந்ததற்கு பிறகு எங்கள் பசங்களுக்கு கம்ப்யூட்டர் காலம். உலகத்தை ஆளுகிறான். இவன் இந்தி பச்சுக்கோங்கிறான். நாங்க என்ன சொல்றோம்? உலக நாடு முழுவதும் வல்லரசு அணு ஆயுதத்தை குவிக்கிற நேரத்தில் இந்தியாவை வல்லரசாக ஆக்க வேண்டும் என்று சொல்லி உலக நாடுகளின் கண்களிலே விளக்கெண்ணெயை ஊத்தி மண்ணுக்கு கீழே அணுகுண்டை வெடிக்க வைத்து இந்தியா வல்லரசு என்று பிரகடனப்படுத்திய அப்துல் கலாம் அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்த தலைவன்டா. நிலா சுத்திக்கிட்டே இருக்குது. இங்கிருந்து சந்திராயனை விடணும், இந்த சந்திராயன் போய் அங்க உட்காரணும். ஆனா நிலா சுத்திக்கிட்டே இருக்கும், நிக்காது. அதான் இயற்கை. இங்கிருந்து மயில்சாமி அண்ணாதுரை பட்டன் அமுத்துறாரு, நிலா அப்படியே சுத்திட்டே இருக்குது. அது சுத்திட்டு இருக்கிற கரெக்டான இடத்துல போய் சந்திராயன் உட்காருது. இந்த அறிவியலின் அற்புதத்தை செய்த மயில்சாமி அண்ணாதுரை அரசாங்க பள்ளிக்கூடத்திலே படித்த தமிழண்டா. சந்திராயன் திரு வீரமுத்துவேல் விழுப்புரத்துக்காரரு எங்க தமிழண்டா, அரசாங்க பள்ளிக்கூடத்தில் படித்தவர். அவன் சொல்றான், நீ இந்தி பச்சுக்கோ, நீ இந்தி பச்சுக்கோ. அவருக்கு நாங்க சொல்றோம், அமித்ஷாஜி மோடிஜி அமாரா தேஸ் கே தமிழ் ஜி. உலகத்தில் உயர்ந்த மொழி, உலகத்தில் பிறந்திருக்கிற எல்லா மொழிக்கும் ஒரு தாய்மொழியும் தந்தை மொழியும் இருக்கும் அல்லவா? அந்த மொழிதான் தமிழ் மொழி என்கிற உலகத்தின் சிறந்த மொழி. இத நாங்க சொல்லல, கீழடியின் ஆய்வு சொல்லுது. 2447 ஓடுகள் இந்த மண்ணுக்கு கீழே தோண்டி எடுக்கிறான். அத்தனையிலையும் தமிழ் எழுத்து இருக்கு. எத்தனை வருஷத்துக்கு முன்னாலடா? 5000 வருஷத்துக்கு முன்னால வாழ்ந்திருக்கான். 2000 வருஷத்துக்கு முன்னால செங்கல்ல கட்டி வீடு கட்டி வாழ்ந்திருக்கான். மண்ணுக்கு கீழே ஆராய்ச்சி பண்றான். 2000 வருஷத்துக்கு முன்னால மண்ணுக்கு கீழே செங்கல்ல கட்டி வாழ்ந்திருக்கான். அத்தனை ஓடுகள்லையும் தமிழ் எழுத்து. பானையில நம்ம அரிசி சேர்த்து உப்ப வைக்கிற மாதிரி அந்த காலத்துல தானியங்கள் சேர்த்து வைக்கிறதுக்கு பானைகள், குடியிருந்த வீடுகள் அத்தனையும் மண்ணுக்கு கீழே ஒரு பெரிய நகரமே இருக்கு. 5000 ஆண்டுகளுக்கு முன்பு இந்த இனம் வாழ்ந்திருக்கிறது என்று உலகத்தில் இருக்கிற எல்லா ஆய்வு அறிஞர்களும் அறிவித்து விட்டார்கள். ஆனால் மோடிக்கும் அமித்ஷாவுக்கும் இந்த இனம் மூத்த இனம் என்று அறிவிப்பதற்கு மனசில்லை, வக்கில்லை, யோகிதை இல்லை. அந்த அறிவியலை ஏற்றுக்கொள்வதற்கு மூளை இல்லை. அவர்கள் இப்போதும் அந்த அறிவிப்பை அங்கீகரிக்கவில்லை. எனவேதான் ஓரணியில் தமிழ்நாடு இந்த பண்பாட்டை காக்க எங்கள் தலைவர் ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கிறார். நம்முடைய மொழியை காக்க ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று அழைக்கிறார். பெண்களுக்கெல்லாம் செய்து கொண்டிருக்கிற இந்த சாதனை மீண்டும் தொடர ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள் என்று எங்கள் தலைவர் இழைக்கிறார். ஆதிக்க சாதிக்காரர்கள் அங்கே உட்கார்ந்து கொண்டு பெண்கள் படிக்க கூடாது என்று சொல்லுகிறார்கள். இல்லை இல்லை, பெண்கள் படிக்க வேண்டும் என்று சொல்லுகிறார் எங்கள் தலைவர் ஸ்டாலின். எனவே ஓரணியில் தமிழ்நாடு வாருங்கள். பெண்கள் அரசாங்க வேலைக்கு போகக்கூடாது என்று டெல்லியிலே இருக்கிறவன் சொல்லுகிறான். எங்கள் தலைவர் ஸ்டாலின் சொல்லுகிறார், பெண்கள் அரசாங்க வேலைக்கு போக வேண்டும், வாருங்கள் என்று சொல்லுகிறார். எனவே ஓரணியில் தமிழ்நாடு. எங்கள் பெண்கள் மேயராக வந்து விட்டார்கள், கலெக்டராக வந்து விட்டார்கள். எல்லா துறையிலையும் பெண்கள் நிரம்பி இருக்கிறார்கள். நான் நெஞ்சை நிமிர்த்தி சொல்லுகிறேன், இந்தியாவில் வட மாநிலத்தில் மணிப்பூரிலே ஒரு பெண்ணை நிர்வாணப்படுத்தி அசிங்கப்படுத்தி இழுத்துட்டு வந்தது மோடியினுடைய ஆட்சி. ஆனால் பெண்களை மேயராக, கலெக்டராக, நகரமன்ற தலைவராக, உள்ள ஒன்றிய பெருந்தலைவராக உட்கார வைத்து 50% அதிகாரத்தை பெண்கள் கையிலே கொடுத்து இந்த நாட்டை நிர்வாகம் செய்யுங்கள் என்று சொன்ன ஆட்சி மு.க. ஸ்டாலின் என்கிற வரலாற்று தலைவனுடைய ஆட்சி. அந்த ஆட்சிதான் ஓரணியில் தமிழ்நாடு ஒன்று கூடுங்கள் என்று அழைக்கிறது. எனவேதான் என் தம்பி எபினேசர் தலைமையில் வீடு வீடாக வருகிறோம். உதயநிதி ஸ்டாலின் தலைமையிலே வீடு வீடாக வருகிறோம். சாதி இல்லை என்று நம்புகிற இளைஞர்களே உதயநிதி தலைமைக்கு வாருங்கள்.
மதம் இல்லை என்று நம்புகிற இளைஞர்களே உதயநிதி தலைமைக்கு வாருங்கள். தந்தை பெரியார் வாழ்க என்று சொல்லுகிற இளைஞர்களே உதயநிதி தலைமைக்கு வாருங்கள். அரசியல் மாற்றம் தான் சமூக மாற்றம், அது அண்ணா வழிதான் என்று நம்புகிற இளைஞர்களே உதயநிதி ஸ்டாலின் தலைமைக்கு வாருங்கள். செம்மொழி தமிழை காக்க கலைஞர் தலைமையிலே ஆட்சி நடத்துகிற தலைவர் ஸ்டாலின் ஆட்சி மீண்டும் மலர உதயநிதி ஸ்டாலின் தலைமைக்கு வாருங்கள் வாருங்கள் என்று அழைத்து விடைபெறுகிறேன். வணக்கம்.